கடைசியாக நம்ம ஒரு ப்ரொமோ பார்த்துருப்போம். அதில் எல்லாரும் மாறி மாறி எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆதிரியை பிடிச்சி தூக்கிலாம் கொண்டு போய் இவர் விக்ரம் அந்த ஸ்விம்மிங் பூலில் கொண்டு போய் விடுவார். அப்படிலாம் நடந்திருக்கும். ஆனால் அதில் ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரோரா வந்துட்டு மஸ்காரா வச்சு ஒரு பேப்பரில் மார்க் பண்ணுறாங்க செகண்ட்ஸை. அது வந்து கண்டிப்பாக தப்பு. அதை வந்துட்டு கானா வினோதனா அந்த பக்கம் இருந்து எழுந்திரிச்சு அது வரைக்கும் பண்ணதெல்லாம் அவர் பொறுத்துட்டு தான் இருந்தார். இது வந்துட்டு அரோரா வந்து பேப்பரில் இப்படி எழுதின உடனே ஓடி வந்து அந்த மஸ்காராவை பிடிச்சி இழுக்கிறாங்க. இழுத்த உடனே வந்துட்டு விக்ரம் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் ஃபன்னாக தானே பண்ணிகிட்டு இருந்தோம், நீங்கள் வந்து இப்படி பிடிச்சி இழுக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு, நாங்கள் ஃபன்னாக தானே பண்ணிட்டு இருந்தோம், எதுக்குமே ஒரு லிமிட் இருக்கணும், லிமிட்டோடு விளையாடணும் அப்படிங்கிறாரு. ஸோ லிமிட் செட் பண்ணுறதுக்கு விக்ரம் யார் இந்த இடத்துல? ஏன்னா நீங்கள் வந்து ஒரு விஷயம் நீங்கள் ஒன்று பண்ணுறீங்க, அது உங்களுக்கு கரெக்டுன்னு படுதுன்னா அப்போ அடுத்தவங்க அதுக்கு மேலே ஒரு ஸ்டெப்பு தான் போவாங்க. ஃபஸ்ட்டு எல்லோரும் ஹானஸ்ட்டாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபன்னுன்னு ஒன்று கொண்டு வந்தால் அடுத்தவங்களை டீஸ் பண்ணி டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதை ஒரு ஃபன்னாக கொண்டுட்டு வரீங்க. ஸோ நீங்கள் வந்து பேஸ் லெவல்லேருந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க. அப்போ அதுக்கு அடுத்தவங்க வந்து அதுக்கு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறது நீங்கள் எப்படி அதை தடுக்க முடியும்? தப்பாக இருந்ததுன்னா பிக் பாஸே தடுத்துருவார். இந்த பேப்பரில் எழுதுறதுங்கிறது வந்து இது வந்து ஒரு மைண்டு கேம். நம்ம மைண்டில் எப்படி மெமரி எப்படி வச்சுட்டே இருக்கிறோம், டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் எவ்வளோ தூரம் ஞாபகம் வச்சுட்ருக்கோங்கிறது தான் இது. அதை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணி விளையாடுறது வந்து உங்களோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம். பட் எழுதுறது வந்து அது வந்து என்னை பொறுத்தளவில் கரெக்ட் இல்லை. அது சில பேருக்கு அது கரெக்டாக தெரியலாம், சில பேருக்கு அது தப்பாக தெரியலாம். பட் என்னை பொறுத்தளவில் எழுதுறதுங்கிறது வந்து அது ஸ்ட்ராட்டஜி கணக்கில் வராது. அது வந்து கண்டிப்பாக தப்பு தான். அதனால தான் அவர் கோவப்படுறாரு. ஆனால் திவ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, வேண்டாம் வேண்டாம் வினோதனா, நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், நீங்கள் போகாதீங்க, தப்பாக இருந்தால் பிக் பாஸ் அட்ரஸ் பண்ணுவார். எல்லாமே பிக் பாஸ் வந்து கேட்டுட்டுலாம் இருக்க மாட்டார். இது வந்து நம்ம டேரெக்டாக போய் கேட்க தான் வேணும். ஏன்னா இப்படி பண்ணுறாங்க. அதனால் இவர் என்னென்னா ஒரு எல்லை மீறி போய் பிடிச்சி இழுக்கிறாரு. அப்போ விக்ரம் வந்து தப்புன்னு சொல்லிட்டு அதை பிளாக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஃப்ஜே வந்து இவர் பண்ணுறதுனால எஃப்ஜே என்ன பண்ணுறாருன்னா, அமித்தை போயிட்டு ஃப்ரெண்ட்ஸில் வந்து கையை ஆட்டுவார். அந்த ப்ரமோவில் வந்துச்சுல அந்த மாதிரி கையை ஆட்டுறாங்க. அதெல்லாம் ஓகே. பட் எழுதுறது வந்து என்னை பொறுத்தளவில் கண்டிப்பாக தப்பு தான். நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன தோணுதுன்னு மறக்காமல் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.